ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வி3 vlogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனுக்கு வந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம கார்டனுக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம கார்டன் ஃபுல்லாக செட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன அப்கிரேட் மட்டும் இன்னைக்கு ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு 3 டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணி ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த பிவிசி பைப் வந்து வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அம்மா வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீஷோவில் வாங்கினோம். அதே மாதிரி இந்த லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பைப் எல்லாத்தையும் நம்ம வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா கீழே இருக்க ஸ்டெப்பில் வந்து சின்ன 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 அழகு செடிகள்லாம் கீழே வச்சுட்டு மேலே வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பந்தல் மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொடி மாதிரி படர்ந்து போகும். பார்க்கறதுக்கு கொடி மாதிரி இருக்கும். கள்ளி செடி தான் அது ஆக்சுவலா. அது வந்து கொடி மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்காது. ஸ்ட்ரென்த் இருக்காது அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம பந்தல் மாரி ரெடி பண்ணணும். ஸோ நம்ம டெரஸ் கார்டன்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நெறைய டைப்ஸ்ல வந்து ரெடி பண்ணுவாங்க ஸ்டாண்ட்ஸு. ஸோ ரவுண்டா சில பேர் ரெடி பண்ணி, நடுவுல ஒரு ஸ்டிக் மாரி அந்த பாட்லயே பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு ஸ்டிக் மாரி சொருகிடுவாங்க. சொருவிட்டு மேல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அது பிரான்ச்சஸ்லாம் விழுற மாரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிவிசி பைப்லயே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, நானும் அப்பாவும் வந்து இத எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அம்மா வந்து எல்லா மெஷர்மென்ட்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் அழகா ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நாங்க வந்து அத ஃபிட்டிங்ஸ் மட்டும் இப்ப நாங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் 2 ஸ்டெப் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, இத வச்சு கவர் பண்ணிடுவோம். ஏன் அந்த மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து மேல தான் விட்டு வந்து நம்ம அது க்ரோ ஆவறதுக்கு வந்து அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து நெறைய குடுத்தோம்னா, அது நல்லா ஃப்ரீயா வந்து அது வளரும். ஸோ ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கோம். மேல தான் அந்த டேங்க் பக்கத்துல தான் அந்த செடி இருக்கு. இன்னும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நாங்க அங்க இருந்து அந்த பிளான்ட்ஸ எப்படி எடுத்துட்டு வரோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கி கிட்ட கிட்ட வச்சிருக்கோம். ஒரு 3 பிளான்ட்டுமே. ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு ப்ராப்பரா ஒரு 3 ஸ்டாண்ட் செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இதுதான் அந்த ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கீழ மேட் போடணும். ஸோ இந்த மேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாண்ட் செஞ்சுட்டோம். பட் அந்த தொட்டி வைக்கும்போது கீழ விழாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நாங்க அதில தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது மட்டும் இல்லாம, அது வந்து ஒரு சின்னதா ஒரு டேக் போட்டுமே நம்ம டைப் பண்ணிறணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க நாங்க இப்ப செடி வைக்கிற சின்ன செடின்றதுனால அது எதுவுமே அ ஆடல, அசையல, ஃபிக்ஸடா இருக்கு. பட் இதுவே வந்து பெரிய செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வெயிட்டுக்கு வந்து வளையும். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டேக் போட்டு நம்ம அத டைப் பண்றோம். ஸோ டேக் போட்டு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்னா ஒண்ணும் இல்ல. அது வந்து ஆடாம அசையாம இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பாட் நீங்க வைக்கும்போது, அது ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸடா அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கலாம் கட்ட முடியுமோ, அது எல்லாத்தையும் நானும் அப்பாவும் சேர்ந்து கட்டிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பிளான்ட்டுமே மீஷோல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட ஒரு டிராகன் ஃப்ரூட் ஒண்ணு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நாங்க சீட் போட்டு வளர்த்தது. அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வளரல. ஸோ அதனால என்ன பண்ணோம், நாங்க மீஷோல ஆர்டர் போட்டு ஒரு 3 பிளான்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்க ஆல்ரெடி 2 ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு 3வது ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம கார்டனுக்கே வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டாண்ட் இத வச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கார்டன் ஃபுல்லாவே டெர்ரஸ் ஃபுல்லாவே கார்டன் அந்த பிளான்ட்ஸ் தான் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஸ்டாண்ட்லாம் வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த டிராகன் ஃப்ரூட்ட வந்து லாஸ்ட்ல தான் வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அத தான் நாங்க இப்போ வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரப்போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கறதுக்கு சின்னதா தானே இருக்கு. இத தூக்கிட்டு வரதுக்கா 2 பேரு அப்படின்னு நெனைக்காதீங்க. ஸோ அதுல வந்து முள்ளுங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த முள்ளு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். மைன்யூட்டா இருக்கும். கையில பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ வலி வலிக்கும். ஸோ அதனால தான் அப்பா வந்து தொட்டிய தூக்கிட்டு வராங்க. நான் வந்து மேல படக்கூடாதுன்ட்டு வந்து அத புடிச்சிட்டே வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். பாருங்க அந்த ஸ்டெம் மாரி தான் இருக்கும் பாக்க. அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. ஆல்ரெடி அம்மா வந்து ஒரு பைப் வச்சு தான் அது கட்டி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது வந்து நிக்கிறதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இந்த ஸ்டாண்ட் வச்சு, அந்த ஸ்டாண்ட்குள்ள இத எடுத்து வச்சு,
அத நமக்கு ப்ராப்பரா வந்து அசெம்பிள் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து 3 ஸ்டாண்ட் செஞ்சிருக்கோம். 3த்துக்குமே 3 செடி எடுத்துட்டு வந்து நம்ம வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன பிளான்ட் தான் ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்ப எடுத்துட்டு வரது பார்த்தீங்கன்னா 2வது பிளான்ட். ஸோ 2வது பிளான்ட் வந்து நெறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சு. அம்மாவும், அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா, அது இர்ரெகுலரா இருக்கும் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே. ஸோ ஒரு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா கூட நம்ம ஏதாவது அசம்ப்ஷன்ல கொண்டு வந்துரலாம். பட் அது வந்து இம்ப்ராப்பரா இருக்குன்றதுனால ஒரு சைடு தூக்கும்போது இன்னொரு சைடு வந்து படும். ஸோ நாங்க 3 பேருமே சேர்ந்து தான் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சோம். ஸோ தூக்கிட்டு வந்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சரியான இன்ஜூரி ஆச்சு. விச் மீன் இன்ஜூரின்னா நெறைய இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் எனக்குமே ஆச்சு, அம்மாக்குமே ஆச்சு. நீங்க அந்த பிளான்ட் எடுத்து வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகுலா வரும்ன்ட்டு. நம்மளுக்கு பார்க்கும்போது இது சிம்பிளா தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இது இது ஒரு செடி தானே, இத ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து அதுல முள்ளு இருக்கும்போது, அத நம்ம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த செட்டப் பண்ணும்போது. பட் இவ்ளோ செட்டப் பண்றதுமே எங்களுக்கு வந்து ஒரு ஹேப்பி தான். ஏன்னா கார்டனிங் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு ஹேப்பினஸ் குடுக்கும். அந்த டேவே வந்து ஒரு ஜாலியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மாவ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கோங்க. எங்க அம்மா வந்து அ சும்மாவே அடிக்கடி இந்த தல வலிக்குது, இந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து நார்மலாவே இந்த நீ பெயினு, ஹெட்டேக் இதெல்லாம் வரதான் செய்யும். பட் எங்க அம்மா வந்து அந்த கார்டனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அந்த பெயின்லாம் எங்க மறைஞ்சு போகும்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சின்ன பசங்க மாரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஆடிட்டு இருப்பாங்க அந்த கார்டனுக்குள்ள. ஸோ எங்க அம்மாவோட ஹேப்பினஸ்க்காகவே வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்க டெர்ரஸ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து நான் வீடு கட்டுன புதுசுல பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஆஃப் பிளான்ட்ஸ் மட்டும் வைக்கிற மாரி தான். விச் மீன் ஒரு சைடுல சுத்தி ஒரே ஒரு பாட் மட்டும் ரவுண்டா ரோஸ் பிளான்ட் வைக்கலான்றது தான் பிளான். பட் எங்க அம்மாவுக்காக நாங்க என்ன பண்ணிட்டோம், எங்க டெர்ரஸையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். எங்க அம்மாவோட ஹேப்பினஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றதுனால, டெர்ரஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா கார்டனா வச்சுட்டாங்க. ஸோ பக்கத்துல அந்த ஷீட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய வீடு. அங்க தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸோ இப்ப வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம பழைய வீட்ல கூட இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அங்கலாம் கிரேப்ஸ் பிளான்ட்லாம் கீழ இருக்கு. அதெல்லாம் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஸோ இது வந்து லேட்டரா நீங்க நெறைய ஷார்ட்ஸ் இனிமே வரும். அந்த ஷார்ட்ஸ்ல வந்து இதோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஸோ அந்த பிளான்ட் வந்து சின்னதா பூ எப்படி பூத்தது, அப்புறம் அந்த எப்படி அழகா அந்த காய்ச்சுது, ஸோ இதுக்கான டியூரேஷன் அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸா வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நீங்க மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க எவ்வளோ அழகா நம்ம டெரஸ் கார்டன்ல வந்து டிராகன் ஃப்ரூட் காய்ச்சிருக்குன்றத பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரா இருக்குன்றது. ஸோ இது வந்து சின்ன சின்ன பூ அதெல்லாம் வந்து காய்க்கிறத பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு பிளான்ட்டுமே எடுத்துட்டு வந்து வைக்க போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 பிளான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து எப்படியோ பெரும்பாடு பட்டு அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ 2வது பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ஓரளவு சின்ன செடியா இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா, அ அந்த பிளான்ட் வந்து பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து நெறைய பிரான்ச்சஸ். அதுவும் இல்லாம அதில காய் இருந்ததுனால, அந்த டிராகன் ஃப்ரூட் கீழ விழுந்துறக்கூடாது அப்படின்றதுக்காகவே நாங்க பார்த்து, பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ 2வது பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பிளான்ட் தான். ஸோ அதனால கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எடுத்து வைக்கிறதுக்கு. 3வது பிளான்ட் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இது எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. இத நாங்க எப்படி எடுத்து வைக்க போறோம்னே தெரியல. ஏன்னா இருக்கிறதுலயே கொஞ்சம் பெரிய பிளான்ட் வந்து இதுதான். பெரிய பிளான்ட்ன்றத விட நெறைய பிரான்ச்சஸ் இருக்க பிளான்ட் வந்து இதுதான். ஸோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஆ அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து ஒரு காய் காய்ச்சிருந்துச்சு. ஆ அதுல ஆக்சுவலா 2 மொட்டு வந்துருந்துச்சு. பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல 2 வந்துருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எது ஃபர்ஸ்ட் காய்ச்சாலுமே ஒரே ஒரு காய் தான் காய்க்கும். நாங்க இந்த வீடு கட்டியிருக்க இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நெறைய கார்டன் மாரி நெறைய செட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பீரியட்ல இருந்தே சரி, இப்போ வர சரி, ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு காய் மட்டும் தான் காய்க்கும். ஏன் எங்க வீட்ல திராட்சை கொத்து கூட காய்ச்சது. ஒரு வாட்டி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காய்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொத்து தான் காய்ச்சது. அதேமாரி ராம் சீதான்னு ஒண்ணு வளர்த்தோம். அப்புறம் ப பங்குனப்பள்ளி மாம்பழம் ஒண்ணு வளர்த்தோம். அப்பவுமே சரி ஒரே ஒரு மாம்பழம் தான் காய்ச்சிருந்துச்சு. ஸோ நீங்க நம்மளோட ஷார்ட்ஸ்லலாம் நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன கிர்னி பழம்லாம் கூட வரும்போது கூட ஒரே ஒரு கிர்னி பழம் தான் காய்ச்சிருக்கும். இது வந்து எங்க ஃபேமிலில எங்க வீட்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. அது என்னன்னு தெரியல. பட் எது வந்தாலுமே சரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு காய் தான் காய்க்கும். ஸோ இப்போ அப்பா எடுத்து வச்சுட்டு இருக்க அந்த செடியிலுமே வந்து ஒரு சின்னதா ஒரு மொட்டு விட்டுருக்கு. ஸோ இது வந்து லாங் வீடியோவா வந்து நான் இப்போ எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பூ வந்து பூத்து அது காய் காய்ச்சி அது நம்ம கைக்கு பறிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 25லிருந்து 50 டேஸ் அவ்வளோ ஆகும். 25ன்றது வந்து அந்த பூவோட ஸ்டேஜ். ஆ 0 1 அதாவது டே 1லருந்து அந்த பூ பூத்து 25லேருந்து 30 டேஸ் ஆகும். அந்த பூ வந்து அப்படியே ஸ்டே பேக் அப்படியே ஃப்ளவரிங் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து அ
காயாக கன்வெர்ட் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 டேஸ் 20 ஆர் 25 டேஸ் அது மாதிரி அரௌண்ட் அப்படி ஆகும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டேஸ் வந்து இந்த ஒரு டிராகன் ஃப்ரூட் வந்து பழுக்கிறதுக்கான ப்ராசஸ். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கோம், கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்ப்ளீட் வீடியோவை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் 3 டிராகன் ஃப்ரூட்டுமே வந்து நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீழே இருக்க ஸ்டாண்டில் இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகு செடியெலாம் வைக்கலாம். ஏன்னா எங்கள் கார்டனுக்கு வந்து என்ட்ரன்ஸே அதுதான். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இருந்து மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அதுதான்றப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், கீழே இருக்க ஸ்டாண்டில் வந்து நிறையா அந்த மாதிரி அழகான செடிங்களை வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டிராகன் ஃப்ரூட் செட்டப். ஸோ இந்த செட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை இதேமாரி நீங்களுமே ஏதாவது செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாரி நிறைய டிராகன் ஃப்ரூட்டை பற்றி அப்டேட் வந்து இன்னும் அப்கமிங் டேஸில் வரப்போகுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.